நண்பர்களே வணக்கம். தமிழ் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். சாமானியர்கள் படுகிற பாடு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த உலகத்தில் நாடோடிகளாக திரிந்து நாகரிகம் பெற்று கூட்டாக வாழத் துவங்கி தன்னுடைய வீரத்தால் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த ஆளுமையால் ஒருவருக்கு கீழாக மற்றவர்கள் இருக்கக்கூடிய நிலைகள் என்றைக்கு துவங்கியதோ அன்றிலிருந்து அந்த காலகட்டத்தில் வீரம், அப்போ வீரத்திற்கான அடிமை, பிறகு நாகரிகம் தோன்றிய பிறகு மன்னருக்கு அடிமை, அதன் பிறகு மக்களாட்சியிலே நம்முடைய வாக்குகளால் வெற்றி பெற்று மேலே செல்லக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களால் அடிமை, படித்தவர்கள் மிகப்பெரிய அத்தாரிட்டியினுடைய ஆளுமையிலே வந்த பிறகு அவர்களுக்கு அடிமை, அதன் பிறகு ஜாதிய கட்டமைப்பிற்கு அடிமை, மத கட்டமைப்பிற்கு அடிமை, பணபலத்திற்கு அடிமை, ஆட்கள் பலத்திற்கு அடிமை என்று சாமானியர்கள் இன்று நேற்றல்ல என்றைக்குமே அவர்கள் அடிமையாக அவர்கள் படுகிற பாடு என்பது மறுக்கவே முடியாது, கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறேன். ஒரு பேருக்கு தான் ஒரு ஊரில் எக்ஸுங்கிற ஒரு நபர் இருக்கிறார். அதே போல் அங்கே மற்ற ABCDE அப்படிங்கிற ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த ABCDE அப்படிங்கிற 5 பேர் ப்ராஸ்டியூட் தொழில் செய்கிறாங்க, பிராத்தல் தொழில் செய்கிறாங்க. அதை ஒரு காவல் நிலையத்தில் அந்த தகவல் கிடச்சி அந்த ABCDE மேலே வழக்கு பதிவு செஞ்சுறாங்க. அந்த 5 பேரையும் நீதித்துறை நடுவர் முன்னால் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணிடும் பொழுது அவங்க ரிமாண்ட் ஆகிட்டு பெயிலில் போயிடுறாங்க, ஜாமீன் எடுத்து 5 பேரும். அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று சம்மன் அனுப்புகிற பொழுது ABCD இந்த 4 பேர் மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றத்தை ஒத்துக்கொண்டு அபராதத்தை கட்டிட்டு போயிடுறாங்க. ஈங்கிற நபர் மட்டும் கோர்ட்டில் ஆஜராகலை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக அவர் அழைத்தும் வராததுனால ஊர்லேயும் காணா. அதனால் வாரண்டு போடுது கோர்ட்டு. ஃபஸ்ட்டு பெயிலபிள் வாரண்டாக போடுது, அப்புறம் நான் பெயிலபிள் வாரண்டாக மாறி ஒரு 6-7 வருஷமாக அது பெண்டிங்கில் கிடந்துருது. இப்போ அந்த போலீஸோட கடமை என்ன? கோர்ட்டோட வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த சம்பந்தப்பட்ட கரெக்டாக அந்த ஈங்கிற நபரை பிடிச்சி கொண்டாடணும். இதற்கிடையில் அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு நபர், ஒரு போலீஸ், சாதாரண கடைநிலை போலீஸோ அல்லது அவங்களோட டிரைவருக்கும் அந்த அதே ஊரில் அந்த ஈங்கிற பேரை கொண்ட யாரை வாரண்டு போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதே ஈங்கிற பேர் கொண்ட இன்னொரு வந்து உங்கள் அப்பா பேர் வேறு, அவர் இன்னொரு ஈக்கும் அந்த டிரைவருக்கும் சண்டை. காவல் நிலையத்தில் இருக்கிற டிரைவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இதனால் அவர் போய் இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறார், ஐயா ஒரு 6 வருஷமாக நம்ம ஈங்கிற நபரை தேடிட்டு வரோம், இந்த நான் பார்த்துட்டேன், அந்த ஈங்கிற நபர் இங்கே தான் இருக்கார், அவர் தான் அந்த அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாந்து பிடிச்சி ரிமாண்டில் நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா உனக்கு தெரிஞ்சால் அவர் தானா கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அந்த நான் பெயிலபிள் வாரண்டில் அந்த உண்மையான கோர்ட்டு தேடுற அவர் இல்லை, இன்னொரு ஈங்கிற நபரை பிடிச்சிட்டு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போகிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்கிறாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இவன் கத்துறான், அந்த அந்த இப்போ உண்மையான இல்லாத யாரோ ஒரு ஆளை கொண்டு வராங்க பாருங்களை மாற்றி, அவர் போய் ஜட்ஜிட்ட கத்துறாப்புல, ஐயோ நான் இல்லைங்க, அந்த இல்லை, நான் இந்த மாதிரி பிரார்த்தல் தொழிலுக்கோ விபச்சார விடுதிக்கோ நான் போகலை, என் குடும்பத்தில் கௌரவம் கெட்டு போயிடும், என் குடும்பத்தில் பிள்ளை குட்டிலாம் இருக்குது, மனைவி மக்கள்லாம் இருக்குது, நான் அவர் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு நீதிபதி, சரிப்பா பரவாயில்ல, இந்த சனி ஞாயிறில் உன்னை நான் பெயிலில் விடுறேன், திங்கக்கிழமை நீ தான் அந்த இல்லைங்கிறதுக்கு நீ எல்லா ரெக்கார்டும் காட்டு அப்படின்னு சொல்ல. சரின்னு அதே மாதிரி 2 நாள் லீவ் முடிஞ்சு அவன் அதே மாதிரி 2 நாள் 3 மணி திங்கக்கிழமையும் கத்துறேன், நான் இல்லைன்னு சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன். அவன் அதை கேட்கல, நான் அந்த இல்லைங்க, நீங்கள் தேடுற அந்த நபர் இல்லைன்னு. ஆனால் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட, ஒன்றும் இல்லை, அவனுக்கு அப்பா பேர் அருணாச்சலம், இவனுக்கு அப்பன் பேர் கிருஷ்ணன், அப்பன் பேரை கிருஷ்ணன் என்ற அருணாச்சலம்னு திருத்தி கொடுத்துறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. சரி, நான் அதையும் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு கேட்டுக்கிட்டு
இன்ஸ்பெக்டர் திருத்தி கொடுத்ததை நம்பி அந்த எந்த உண்மையான ஈங்கிற நபருக்கு பதிலாக இந்த தவறுதலாக கூட்டிகிட்டு வந்த ஈங்கிற நபரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணி கேஸ் நடக்குது. ரிமாண்ட் பண்ணால் அந்த வந்தால் பாருங்க தவறுதலாக கூட்டிகிட்டு வந்த அந்த நபர் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி நேரம் என்ன செய்கிறாரு, ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டில் போய் கேஸை போட்டு, ஐயா என்னையை பொய்யா இன்னொரு நபருக்காக என்னை கொண்டே ஆஜர்படுத்தி என்னை 4 நாள் உள்ளே வச்சுட்டாங்க, அதனால் இதை இந்த இதை ரத்து பண்ணணும்னு போகிறார். ஆனால் அந்த நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, அப்பா பேர் ஊர் அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன்லாம் ட்ரையல் நேரத்தில் தான் கோர்ட்டு பார்க்கும், இப்போ நீ ப்ரிலிமினரி தான், ட்ரையலில் தான் பார்க்க முடியும்னு அதை தள்ளுபடி பண்ணிடுறார். ஆனாலும் இவன் விடலை. அந்த ஆள் அந்த ஈங்கிற நபர் யாரை தப்பாக கூட்டி வந்தாங்களோ அந்த நபர் நேராக எங்கே போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிறார். சுப்ரீம் கோர்ட்டில் போனால் அங்கே நல்ல நீதிபதி ஐயா ஒரு ஏழைக்கு நீதியை கொடுத்து இதை முதல்ல விசாரிங்க, சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் அதை விசாரித்து உண்மையான நபர் இவர் தானா, வாரண்டில் இருக்கிற உண்மையான நபரும் இவர் வந்தவரும் உண்மையானு சொல்லி பாருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்ட உடனே அலறி அடித்து இந்த மேஜிஸ்ட்ரேட்டு, தாசில்தார், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், பிஓ, யூஓ எல்லாரையும் கூப்பிட்டு விஓஓ ஊரில் எல்லாம் என்கொயரி வச்சு பார்த்தா உண்மையிலே ரிமாண்ட் பண்ண அந்த ஈங்கிற நபர் உண்மையாக கோர்ட்டு தேடின நபர் இல்லைங்கிறது தெளிவாகி அவரை விட்டுறாங்க. விட்டுட்டா விடுவாரா ஒரு சாமானியர்? இவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட்டு போனவர் அந்த பொய்யா அவங்கள அடைச்சாங்களே, சட்டவிரோதமாக அடைச்சி ஒரு ஏழையை கொண்டாந்து அடைச்சதுனால அவர் நேராக மனித உரிமை கமிஷனுக்கு போகிறார். யார்? அந்த ஏழை நபர், இந்த பொய்யா அடைச்ச நபர், பாதிக்கப்பட்ட ஈங்கிற நபர் மனித உரிமை கமிஷனுக்கு போகிறார். மனித உரிமை கமிஷனில் நல்ல ஆணைய தலைவர் உடனே இப்படி சட்டவிரோதமாக இல்லீகலாக ஒருத்தர் ஏழையை தப்பாக அடைச்சிட்டிங்கன்னு சொல்லி பேர் மாற்றி அடைச்சிட்டிங்கன்னு சொல்லி சரியாக விசாரிக்காமல் எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கெலாம் 50,000 அபராதம் போட உடனே போலீஸ் என்ன செய்கிறாங்க, விடுவாங்களா? எங்களுடைய கருத்தை கேட்காம ஒருதலைபட்சமாக போட்டுட்டீங்கன்னு சொல்லி போலீஸ் அந்த இதை மனித உரிமை ஆணையத்துக்கு போகிறாங்க. அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி போகும்போது அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகையில் ஹைகோர்ட்டு நீங்கள் லிமிட்டேஷன் மனித உரிமை ஆணையத்துக்கு போகணும்னா சம்பவம் நடந்து பாதிக்கப்பட்ட ஓராண்டுக்குள்ளே போகணும், அதை மனித உரிமை ஆணையம் கருத்தில் கொள்ளலைன்னு சொல்லி போலீஸுக்கு சாதகமாக அந்த ஹைகோர்ட்டு அந்த மனித உரிமை ஆணையம் ஏழைக்கு போட்ட நீதியை ரத்து பண்ணிடுறாங்க. இதையும் விடாமல் அந்த ஈங்கிற நபர், அந்த பாதிக்கப்பட்ட நபர் மனித உரிமை ஆணையம் ரத்து பண்ணதை எதிர்த்து ஒரு ரிட்டு போகிறார் ஹைகோர்ட்டில். அதே மாதிரி எனக்கு இழப்பீடு தரணும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அடைச்சதுக்காகன்னு சொல்லி ஒரு தனியாக ரிட்டு போகிறார். இந்த 2 ரிட்டு இதுக்கிடையில் இதே இந்த பாதிக்கப்பட்ட ஈங்கிற நபர் அதே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தனிநபர் மனுவும் இந்த போலீஸு எஸ்ஐ மேலே போட்டிருக்காரு, அதுவும் நம்பர் ஆயிடுது. இந்த 3ம் சேர்ந்து இது எல்லாத்தையும் இந்த தனிநபர் இந்த மனு போட்டதை ரத்து பண்ண சொல்லி போலீஸ் எடுத்துக்கிட்டு ஹைகோர்ட் போகிறாங்க. இப்போ ஏற்கனவே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை ரத்து பண்ணுறதுக்கு ஈங்கிற பாதிக்கப்பட்ட நபர் போட்ட ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை ரத்து பண்ணுறதுக்கு போலீஸ் ஹைகோர்ட் போகுது. இந்த பாதிக்கப்பட்ட ஈங்கிற நபர் மனித உரிமை ஆணையம் ரத்து பண்ணதை எதிர்த்தும் ரிட்டு போயிருக்காரு, இழப்பீடு கேட்டும் போகிறார். இந்த 3 ரிட்டையும் சேர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஒன்றா சேர்த்து விசாரித்து அந்த ஏழைக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை கடைசியாக கொடுக்குறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோங்க கண்ணில் பார்க்குறது, காதால் கேட்குறது, ஒரு ஏழை கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்படிலாம் இல்லை. ப்ராக்டிக்கலாக சாமானியர்கள் மிக 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 கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே இதில் யாரை தண்டிக்கணும்? அந்த டிரைவரு சரியாக விசாரிக்கலை, போலீஸ் டிரைவர், இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலை, எஸ்ஐ விசாரிக்கலை, அந்த மேஜிஸ்ட்ரேட்டு விஓ விசாரிச்சிருக்கணும், சம்மந்தப்பட்ட ரெவன்யூ ஆஃபீஸரை விசாரிச்சிருக்கணும், சுற்று வட்டாரத்தில் அந்த ஊரில் இருக்கிற முக்கிய பஞ்சாயத்தாரை விசாரிக்கணும். இவர் தானா இன்னார் மாயனான்? அப்போ ஒரு சாதாரண ஒரு நபருடைய முன்விரோதம் போலீஸ் டிரைவருக்கும் இன்னொரு நபருக்கும், தேடப்படாத நல்ல நபருக்கும் சரியான ஆளுக்கும் உள்ள அந்த சின்ன பிரச்சனை அப்பாவி ஒருத்தனை கோர்ட்டில் அடைச்சது மட்டும் இல்லை, அவனை ஹைகோர்ட்டு, ஹியூமன் ரைட்ஸு, சுப்ரீம் கோர்ட்டு வர பயணித்தான். அவன் அறிவாளியை கண்டு பயணித்தான், ஏதோ சமாளித்து பயணித்தான். வேற ஆள் என்ன செய்வான்? இப்படி பல கோடி சாமானியர்கள் தினசரி பல விஷயங்களில் பல துறைகளில் பட்டு கொண்டிருக்காங்க. வட்டார வளர்ச்சி அலுவலகம், பிடிஓ ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, தாலுகா ஆஃபீஸ் எடுத்துக்கங்க, கலெக்டரேட் எடுத்துக்கங்க, வனத்துறை எடுத்துக்கங்க, மீன்வளத்துறை எடுத்துக்கங்க, இப்படி எண்ணற்ற துறைகள் இருக்கிறது. எல்லா துறைகள்லையுமே அந்தந்த அதிகாரிகள், அதிகார வர்க்கங்கள் சரியாக வேலை பார்த்தாங்கன்னா ஏழைகளோ சாமானியர்களோ பணக்காரர்களோ யாருக்கும் ஈக்குவாலிட்டி, எந்த வித்தியாசம் இல்லாமல் அந்த தீர்ப்புகளை கொடுக்க முடியும். அந்த வகையில் சாமானியர்கள் என்றைக்குமே அவர்கள் படும் பாடு மிக 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 கொடுமை. அதை தகர்த்தெறிவதற்கான முன்முயற்சிகளை எதிர்கால சந்ததிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.